கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரியின் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தான் கடைசி. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பாக சீசர்களிடத்தில் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு உள்ள வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஐயா, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நான் வேற நாட்டில் இருக்கிறேன், நான் வேற சூழ்நிலை இருக்கிறேன், நான் இப்போ தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு தான் உங்க செய்தி நான் முதல் தடவை கேட்குறேன். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் தருவாங்க. எப்போ தருவாங்க? வேலை செஞ்சதுக்கு அப்புறம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முழு பைபிள் கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கணும். வாசிக்கும் போதுதான் எது நன்மை, எது தீமை, எது கெட்டது, எது நல்லது, எது நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட்டு இருக்கு, எது நம்மளோட வாழ்க்கையில நம்மளை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கு, யாரு கூட இருக்கா, யார் நம்மளை விட்டு விலகி போறா, எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி நாள், கடைசி செகண்ட், உலகத்தின் முடிவு பரியந்தம். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும். அதோட நமக்கு என்ன கிஃப்ட்? எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே, நான் உங்க கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது தான் மகா பெரிய கிஃப்ட். ஐயா, எனக்கு கிஃப்ட் என்ன அப்படின்னா, என் கூட இயேசு இருக்கணும். என் கூட இயேசு கிறிஸ்து கடைசி இருக்கும்போது தான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தனியா போராடினால் பிசாசு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். இந்த பிசாசு எப்போ வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, அவருடைய வார்த்தையை மறந்து இஷ்டம் போல வாழும் போதுதான் சத்துரு உள்ள என்றாராம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்க, போதிங்க. எப்படி வாழணும், என்ன செய்யணும், எது நல்ல வழி, எது கெட்ட வழி, எல்லாமே ஜனங்களுக்கு போதிங்க. அப்பொழுது உங்க கூட நான் இருப்பேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம வசனத்தை கை கொள்றோமா, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா, சத்தியத்துல நடக்கிறோமா? ஏன்னா என் கூட இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரு சத்தியமுள்ள தேவன், நானே வழி, நானே சத்தியம். அவர் நம்ம கூட வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒன்றும் இல்லைப்பா, 24 மணி நேரம் அப்பா கூட வர்றாரு, பிள்ளைகள் தப்பு பண்ணுமா? பண்ணாது. ஏன் அப்படின்னா, அப்பா 24 மணி நேரம் கூட இருக்கிறார். 24 மணி நேரம் ஒரு டேடி கூட இருக்கும்போது அந்த பிள்ளைகளால தப்பு பண்ண முடியாது. 24 hours ஒரு செல்போன் எடுத்து பார்க்க முடியாது, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேச முடியாது, வெளியில போக முடியாது, அங்க போக முடியாது, இங்க போக முடியாது. காரணம் என்ன?
24 மணி நேரம் டேடி கூட இருக்கார். அதே போல உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்க கூட இருப்பேன், கடைசி வரை இருப்பேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக புதிய நாளை ஆரம்பிப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரப்பா, எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். யாரெல்லாம் எந்த உபத்திரத்தின் மத்தியிலே, எந்த பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியில் இந்த செய்தி கேட்குறாங்களோ, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொடரணும். அவங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கணும், அதிசயமாக இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வேணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பி விடட்டும். எல்லாருடைய கையின் கீழ் ஆசிரியங்க, சிரசு மேல் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, பழனிகளை திறங்க, பண்டசலை திறங்க, வாசல் திறந்து பிள்ளைகளை சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. கோடா கோடியாக பழுகி பெருகணும். வம்சத்தை ஆசீர்வதிங்க, தலைமுறை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தில் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. சுகம், பலன், தீர்காயுசை தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. உங்க நாமமையும் விடட்டும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களோட பெயர் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. குறைகள் குற்றங்கள் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.